அப்படியே ஒரு நிமிஷம் திரும்புங்க. இதான் சார் அந்த 40 அடி ரோடு சார். 40 அடி ரோடு இது. அந்த பின்னாடி பாருங்க தார் ரோடு இருக்குல்ல, அந்த தார் ரோடுகளில் 40 அடி ரோடு தான். அது அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து திருப்பூர் ரோட்டில் கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து மெயின் ரோடு. நம்ம பைக் நிற்கிறது இந்த வேப்பமரத்தடியை. புரியுதுங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்துங்க. நம்ம பைக் அந்த வேப்பமரத்தடி தான் நிற்கிது. இதுதான் டிஸ்டன்ஸு. அப்புறம் வந்து இந்த பக்கம் ரைட் சைடு பூரா உங்களுக்கு சைட்டு ரோடு போட்டு கல் போட்டிருக்காங்க. எல்லாம் இதில் சைட்லாம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. ரீசேலுக்கு தான் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசேலில் வந்து எல்லாம் 1.5 மேலே போயிட்டுருக்குது. இன்னும் எந்த வசதியும் கிடையாது. அதில் என்ன இருக்குது? பிச்சு கூட கிடையாது சார். ஒரு பக்கம் செவரு மட்டும் கட்டி வச்சுருக்கேன். உள் பக்கம் செவரு கட்டல, வெளிப்பக்கம் மட்டும் செவரு கட்டி வச்சுருக்கேன். எந்த பிரிட்ஜும் கிடையாது. ரோடு கிராஸ் பண்ணிங்களா பிரிட்ஜு கிடையாது. கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. சம்டைம் இடத்த வாங்கி கவர்மெண்ட் இடத்த வாங்கி போட்டு பண்ணுவாங்க. எதுனா ஒரு குவார்ட்டர்ஸ் கட்டுறதுக்கு, ஒரு ஸ்டாப் குவார்ட்டர்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு இதில் இந்த இடத்துல ஒரு ரோடு இருக்குது. நாங்கள் இந்த ரோடு நேராக அது மேப்பில் பார்த்தா தான் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை சார். இவங்களாம் விஐபி சார். அந்த எம்ஆர்எஸ் எல்லாம் நம்ம போய் அவர் பஞ்சாயத்தில் இருக்கிறாங்கிறதுக்காக நான் போய் சும்மா பேச முடியாது. ஒரு ரீசனபிளாக பேசணும். பாருங்க இந்த ரோடு பாருங்க. சைட்டுக்கா பைக் அங்கே இருக்குட்டாங்க. பார்க்கலாம். பார்த்தீங்களா? ஸ்ட்ரைட்டு அது வரைக்கும் ஸ்ட்ரைட் இருக்குது. டேங்க் கட்டினே வீடாயிருக்கும். தண்ணி வசதி கொடுக்க முடியல. கொடுக்கலைன்னா பழமெல்லாம் வித்தங்கிட்டு விட்டு போட்டு போயிட்டானுங்க. வேற என்ன? ஒவ்வொரு சைட் ஓனர்ஸுன்றது அது விற்றதுக்கப்புறம் அவங்க பெருசாக கண்டுக்க மாட்டானுங்க யாருமே. அது எல்லாமே ஆனால் அதுக்கு தலையெழுத்தா அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. ஏன்னா பேர் வாங்கணும்னு நினச்சா தாங்க அங்கே போகக்கூடாதுங்க. அங்கே பேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த சைட்டு ஒரு நேம் க்ரியேட் பண்ணி அடுத்த சைட் போட்டு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறவங்க நல்லா பண்ணுவாங்க. இல்லை நம்மளுக்கு இதோட வந்து ப்ராஃபிட் போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாது. இந்த ரோட்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கிறது ஸ்ட்ரைட்டு. அந்த வேப்ப மரம் தெரியுது, அது நம்ம சைட்டு. இங்கே வாங்க, அங்கே நிற்காத. இந்த பைக் நிற்கிதுங்க. நீ கண்டுபிடி பாருங்க பைக். அப்படி நீ பைக் எப்படி வீடியோ பண்ணு. இது தார் ரோடு. இது சார் இது 40 அடி ரோடு சார். இது 40 அடி ரோடு. இது போடல, ஆனால் ரோடு 40 அடி இருக்கு. இங்கே இந்த சார் நம்ம வண்டி இங்கே நிற்குது சார். இங்கே நிற்குது இந்த ரோடு. நம்ம வண்டி நிற்குது. அதுக்கு இதுக்கு தான் டிஸ்டன்ஸ் எத்தனை வீடு? 3 வீடு தான் சார் இந்த நம்ம தார் ரோடு போடுறது. இதே பஞ்சாயத்து போட்டுருவாங்க, ஆனால் போடாமல் இருக்குது. இது சைட்டு விட்டுருக்காங்கன்னா யாராவது வாங்கியிருப்பாங்களே. ஏதாவது பார்க் மாதிரி சைட், ரிசர்வ் சைட் விட்டுருப்பாங்க. இது ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதில் 40 அடி இருக்குது. ஆனால் நான் வேணும்னா 25, 20 அடி 30 அடி போட்டுக்கலாம். 30 அடி. ஆகாஷ் போகாதீங்க, ஓடாதீங்க. வருதா நாய் பக்கத்தில்? வருதா மட்டும் பாரு. வந்துன்னா அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அவ்வளோ பண்ணக்கூடாது, கரெக்டாக பண்ணக்கூடாது. ஓடாத. நாய் வந்து அப்புறம் துரத்தப்புறம் இதுக்கிட்ட நீ வர வேண்டாங்க. நாய் துரத்தும். இதுலேருந்து 30 அடி இருக்குது சார் இடம் ரோடு. அந்த கல் வரைக்கும் அந்த லேண்டு. போலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அப்புறம் நீங்கள் வீடு இருக்குது. இது வீடு அது குடியிருந்தாங்க போது. அதுக்கப்புறம் இடிச்சுட்டு போயிட்டாங்க. போலாம்.
நடங்க போடு. ஓகேவா? பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. ஏன்? அப்புறம் சரி போலாமா?